தம்பி அந்த லைட் உடைஞ்சிருக்கு பாருங்களேன். எப்படி உடைஞ்சிருக்கான்? வாங்க முருகன், உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அதான் நானே வந்துட்டேனே. நல்லதா போச்சு. வாங்க. சொன்ன தேதியில வேலையை முடிச்சிடுவீங்கல்ல? அண்ணாச்சி, நம்ம பையனுங்க ஆள் வந்தாச்சு. பையா? எந்த பை தம்பி? பணப்பை என்னாச்சு? கம்ப்யூட்டர் சென்டர் கட்டுறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாம அந்த பணம். நான் எந்த பையும் பார்க்கலையே தம்பி. இப்போதானே இந்த மூட்டை மேலே வச்சேன். விளையாடாதீங்க அண்ணாச்சி. விளையாடுற இடமா தம்பி? தொழில் பண்ணுற இடம் இது. அது தெரியும் என்னாச்சு. நான் பை வைக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தீங்க. வேற யாரும் இந்த பக்கம் கூட இல்லை. உள்ளே எங்கேயாச்சும் இருக்கும், போய் பாருங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. பையை கொடுங்கண்ணா. வேற எங்கேயாவது மறந்து கொண்டு போய் வச்சிருப்பீங்க. போய் தேடி பாருங்க. போங்க. கடைக்குள்ள வராதிங்க. முருகன் முருகன் அமைதியா இருங்க. நீங்கள் வாங்க, நான் பேசிக்கிறேன். என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? நான் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல. வெளியூர் விட்டு என்ன சோதிச்சு பார்க்குறீங்களா? கோவப்படாதீங்க என்னாச்சு. ஊரு பணம் தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் உங்கள் பணத்தை எடுக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? பணத்தை தான் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்களே, கடைக்குள்ள பார்க்க விடுங்க. உள்ள வராதீங்க. அண்ணாச்சி, நீங்க தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும். இல்லை கேஷ் கேட்டையா, நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். என்னது இது? யார் பணம்? ஏட்டையா தான் அண்ணாச்சிக்கல்ல திருடுன்னாரு. அதான் திருடிட்டு வந்துட்டேன். அதான் ஏட்டையா, அன்னைக்கு கூட நான் திருடலன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனீங்களே. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏட்டையனா உசிரியை கேட்டாப்புல, உதவி தானே கேட்டாப்புல, அதான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஏபி. இத புடி, என் கூட வா. ஏட்டையா வாங்க. ஏறு. சொல்றத கேளுங்க. நான் அந்த பணத்தை எடுக்கல. பிரசிடென்ட் பணத்தை வச்சுட்டு மேல டூமா மாட்டிட்டு வரக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கியா? பாரியா. என்னண்ணே இங்க பாருங்க தம்பி, அண்ணாச்சி என் பணத்தை எடுத்து வச்சுட்டு இல்லங்கிறாரு. நீங்க விசாரிச்சு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க கேஸ போடுங்க. கேஸ் எல்லாம் எதுக்குண்ணே? உங்க பணத்தை காலைல கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். உங்க பணத்துக்கு நாங்க பொறுப்பு. பணம் எங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்கண்ணே. பணம் மட்டும் வரல அவ்வளவுதாங்கண்ணே. சரி, எல்லாம் போங்க போங்க அண்ணாச்சி. நீங்க பண்ண காரியத்தினால ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. என்ன ஏட்டையா தம்பி என்னென்ன சொல்கிறாப்புல? உண்மையை சொல்லுங்க. நீங்கள் தானே திருட சொன்னீங்க. கேட்குறாப்பல்ல? போங்கங்க. இந்த பையன் எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. என்னங்க திருட சொல்றீங்க, திரும்ப எடுத்துட்டு போய் வைக்க சொல்றீங்க? என்னாலாம் முடியாது. வேணா நீங்களே எடுத்து போய் வைங்க. கொன்றுவேன். ஒழுங்கா ஊருக்குள்ள நிம்மதியா இருக்குன்னா சொல்றத செய். இல்ல ஊர் ஊரா தேடி ஜெயிலா போய் வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாம நாய்பட்ட பாடுபடுவேன். புரியுதா? பணத்தை எடுத்துட்டு போடா. போங்க, பைய வச்சுட்டு போய் நிம்மதியா வேலையை பாருங்க.
காலைல அங்கே போய் பை கடைக்கு வெளில தான் இருந்துச்சு. அதை யாரும் சரியாக கவனிக்காதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம் ஏட்டையா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. எவனோ திட்டம் போட்டுதான் இதை செஞ்சிருக்கான்னு தோணுதியா? நம்ம சும்மா விடக்கூடாதியா? செஞ்சிருப்பா. சத்தியமா நம்ம பிரசிடென்ட் இதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. சொன்னல பணம் வந்துருச்சு. ஏப்பா பிரசிடென்ட், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா இப்படி பண்ணிட்டியா? பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு அண்ணாச்சி தான் எடுத்தாருன்னு கடையை எரிச்சிட்டியப்பா. கடையை நான் எரிச்சனா? இப்ப புரியுதியா? என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு கடையை எரிச்சிட்டேன்னு என் மேலேயே பழிய போடுறீங்க. சபாசியா சபாஸ். என்னப்பா ராவோட ரவா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? யோ மரியாதையா பேசு. ஊர் பணத்தை திட்டம் போட்டு திருடின உனக்கு என்னையா மரியாதை? ஏய் யாரா பார்த்தா திருடன்றீங்க? நீங்க தான் திருடங்கடா. ஏய் ஒண்ணல பையல பிரசிடென்ட் ஆகணும் பாரு. நீங்க பேசிங்கடா. நல்லா இருக்க ஊர்ல சண்டைய மூடிட்டானீங்களே. ஏய் கடையை எரிச்சோனே கொல்லாம விட மாட்டேடா. உங்களுக்கு அவன அடிச்சு காட்டுடா. காட்டுடா. ஏய் போறா அவன. ஐயோ கடை எரிஞ்சிருக்கு. பணம்லாம் எரிஞ்சிருச்சு ஏட்டையா. சரி வாங்க. என்னங்க சண்டை போட்டு லைட் எல்லாம் உடைச்சிட்டு நல்லாவா இருக்கு? நேத்தே அவனை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி விசாரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவன் தான் என் கடை எரிச்சான். அவன் மேல கம்ப்ளைண்ட் தரேன். கேஸ் போடுங்க அவன் மேல. பிரசிடென்ட் தான் கடை எரிச்சான். நான் கண்ணால கட்ட சாட்சி. பாத்தியாடா? நீ பாத்தியாடா? ஆமாண்டா. இதை நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன்டா. பிரசிடென்ட் பணத்தை அண்ணாச்சி திருடி போன 2 கண்ணால பார்த்தா முதல்ல அவங்கள கேஸ் போடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னங்க ஆளாளுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல இங்க பாருங்க, கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஊர்ல கோயில்னு எதுக்கு இருக்கு? சத்தியம் முடிஞ்ச உடனே ஊர் கூட்டத்தை கூட்டிடலானே. சரி தம்பி, நாங்க சத்தியம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்களேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க எதுக்கா கூட்டு வந்தீங்க? பணத்தை எப்படி அண்ணாச்சி எடுக்கலையோ அதே மாதிரி பிரசிடென்ட்டும் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. 2 பேரும் சத்தியம் பண்ண போறாங்க. பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடும். நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியம் பண்ணா சமாதானமா போயிடணும். பிரச்சனையா மேல யாரும் வளரக்கூடாது. சரிதானப்பா? அண்ணாச்சி சரிதானே? நன்றி தாயே. ஐய என்ன கொட்டி இருக்கு தம்பி? அந்த மேல இருக்க துணியை கொஞ்சம் எடுங்க. என்னது இது? என்ன இது?
கருமம் இந்த கருமத்தையெல்லாம் யார் கூட கோயில்ல வச்சது? என்னையா நடக்குதுங்க? இந்த கருமத்தை யார் இங்க வச்சது? கோயில்ல போய் இப்படி கோயில்ல போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த ஊர் விளங்குமா? வந்த பிரச்சனையை விட இது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏந்திரிங்க. ஐயோ வச்சதை எடுக்க மறந்துட்டேனே. அதே அப்பா இதே வேலையால இருந்திருப்பாங்க போல இருக்கு. பள்ளம் போல இருந்துகிட்டு பலான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்கய்யா. ஏன்பா பூஜை பண்றேன்னு சொன்னது எல்லாம் இதுக்குதானா? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சத்தியமங்கள் தெரியாதுங்க. அது எப்படிப்பா 24 மணி நேரம் கோயில்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? கோயில் வேலை எதுவுமே எங்களை பார்க்க வேண்டாம் சொல்லி நாங்களே பார்த்துக்கணும்னு சொன்னது இந்த கர்மத்தை பார்க்க தானாப்பா. நீங்க பூஜை பண்ண லட்சணம் போதியா, கிளம்புங்க. அவங்க பெட்டி படிக்கலாம் எடுத்து கொடுங்க. இனிமேல் கோயில்ல எந்த பொருளையும் தொடக்கூடாது. ஆமா சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்களுமா உங்களை எங்க கொண்டு போய் சத்தியம் பண்ண வைக்கன்னு தெரியலையே. முதல்ல வந்த வேலையை முடிங்கப்பா. இங்க சத்தியம் பண்ணா விளங்கிறியா? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். வாங்க வா. இனி இவங்க நம்பி பிரச்சனை கிடையாது, நம்மளே பாத்துப்போம். அது என்னன்னு நானும் பாத்துக்கிறேன். சத்தியம் வாங்குறாங்க சத்தியம். ஏன்பா இன்னும் எங்க நிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டோம்ல, உங்க பொருள்லாம் எடுத்துட்டு புறப்படுங்க. போங்க. கடவுளே. இந்த மாதிரி பேர் வாங்கி வாழ்ந்து என்னடா பண்றது? உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளையும் கடந்தது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, இந்த ஊர்ல எல்லாம் நம்மள கேவலமா நினைக்கிறாங்க. வீட்டுல அக்கா தங்கச்சி கூட பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாதுடா, எங்கேயாவது வெளியூர் போயிடலாம்டா. அப்படி போயிட்டா அங்க போய் எல்லாம் நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்ப என்னடா பண்றது? பேசாம எல்லாம் செத்துருவோம்டா. செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாம என்னடா தப்பு செஞ்சோம்? இவ்வளவு நாள் கோயில்ல விசுவாசமா அந்த ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சோம் பார், அதான்டா நாம செஞ்ச தப்பு. நாம தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது ஊர்ல ஒருத்தம் கூட நம்பலல. கோயிலே கதின்னு இருந்தமேடா, அந்த சாமி கூட காப்பாத்திலடா. என்னடா பண்றது? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுறோம்டா. வரேன். யாரு இருங்க. என்னடா கோபாலு? பிரசிடண்ட் அண்ணாச்சி கத்தியால குத்திட்டாரு. 2 குரூப்புக்கும் பயங்கர சண்டை நடக்குது. நான் சமாதானம் பண்ண போனேன், என் மண்டையை உடைச்சிட்டாங்க. அங்க ஊரே கொளுத்திடுவானுங்க போல. நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன், நீங்க சீக்கிரம் போய் அவங்கள காப்பாத்துங்க. அண்ணாச்சியை கொல்லாம விடக்கூடாதா? அல்லாத நேரம் பார்த்து செஞ்சுட்டு ஓட்டாடா. விடியத்துக்குள்ள அண்ணாச்சியா போடுடா. பிரசிடென்ட் கால் அவன் தலைய வைக்கிறடா. தூக்குறடா. எங்க போய் போறான்? ஊருக்குள்ள தான போறான். ஏவா ஊருக்குள்ள வெட்டி போடி போறடா. என்ன சேட்டையா? சமூக பாண்டி, அண்ணாச்சி வெட்டுறதுக்கு பிரசிடென்ட் ஆளுங்க அருவாங்கையுமா அலையறாங்க. நீ அண்ணாச்சியை கூப்பிட்டு ஸ்டேஷன் வந்துரு. நான் பிரசிடென்ட் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துறேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சீக்கிரம் போயா. ஐயோ, என்ன போருக்கு போற மாதிரியே உட்கார்ந்துருக்காங்க. ரத்தம். ஏயா என்ன ஆஸ்பத்திரிக்கு போகாம இங்க எப்படி உட்கார்ந்துருக்கீங்க? அவன் ஒளிஞ்சு நின்னு குத்திட்டு ஓடுவான், நான் ஆஸ்பத்திரியில போய் வைத்தியம் பார்த்துட்டு இருப்பேனா? தம்பி கோவப்படாதீங்கப்பா. வாங்க
2 பேரும் அப்படி போய் சிரிச்சு பேசி விளையாடுவோமா? இந்த நேரத்திலயா? தள்ளு. கையை காட்டு. இன்னைக்கு நடக்க போற சண்டையில உன் அப்பா செத்தாலும் பரவாயில்ல, உன் அம்மா தாலி அறுத்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த அண்ணாச்சிய மட்டும் ரத்த காவு வாங்காம விடக்கூடாது. அதுக்கேமா பச்சைப்பைய கையை கீறிக்கிட்டு? தம்பி நீங்க நல்லவர் தானே, ஏன் இப்படி ஆயிட்டீங்க? நான் மட்டும் நல்லவனா இருந்து பணத்தையும் பறி கொடுத்துட்டு கத்தி குத்து வாங்குற அளவுக்கு நல்லவன் லேட்டையா? நேத்து பூத்தாளே ரோஜா மொட்டு. ஹலோ ஏட்டையா அண்ணாச்சியை பிடிச்சாச்சு. புடிச்சிட்டீங்களா? என் பாதுகாப்புல தான் இருக்காரு. உங்க கஸ்டடியில தான் இருக்காரா? ஆமா ஆமா. அப்பாடா, சரி சரி வச்சிருங்க, நான் வந்துடுறேன். சரி நீங்க சீக்கிரம் வாங்க. என்ன மறைக்கிறாங்க? ஹலோ, ஓகே சார், ஓகே சார். 2 பஸ் நிறையா ஆம்ஸோட ரிசர்வ் போலீஸா சார்? சார் ஊர்ல கலவரமெல்லாம் ஒன்றும் இல்லை சார். வேணாம் சார், வேணாம் சார். நம்ம ஊர்க்காரங்க சார், நம்ம சொன்னா கேட்டுக்கிடுவாங்க சார். சார் நான் உடனே வரணுமா? வந்துக்கிட்டே இருக்கேன் சார். திரும்பினா வெட்டிடுவாங்க. ஜம்மா பாண்டி, அண்ணாச்சி எங்கப்பா? அங்க உட்காந்துருக்க. என்ன அடிச்சாங்களா இல்ல நாயகி கடிச்சு பிடிச்சா இப்ப இருக்காரு? யாரும் லைட் ஆன் பண்ணிடாதீங்க. சரி சரி. என்ன அண்ணாச்சி இப்படி பண்ணிட்டீங்க? பிரசிடென்ட் ஆஸ்பத்திரி கூட போகாம உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அவன் இன்னும் சாகலையா? ஏன் அண்ணாச்சி ஆத்திரப்படுறீங்க? நான் பணத்தை திருடிட்டேன்னு என் கடையை எரிச்சு என் வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டான். அவன் செத்தாதான் எனக்கு நிம்மதி. அண்ணாச்சி உங்களை கைது பண்ணாதான் உங்க உயிரை காப்பாற்ற முடியும். வாக்குமூலம் கொடுத்துருங்க, அதான் நல்லது. இளையகுமார் உள்பக்கமா தாப்பால போடு. கடைசியில் கேஸ் எழுத வச்சுட்டாங்களே. இந்தாங்க இளையகுமார், சாவியை பத்திரமா பீரோல வச்சு போட்டுங்க. ஏய் யார் நீ? ஜம்மா பாண்டி யாருன்னு பாரு. எப்படி வந்தாங்க? லைட் போடு. கதத்தோட அண்ணே முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப பாருங்க. தம்பி தேவையில்லாம இதுல நீங்க தலையிடாதீங்க. பிரச்சனை பண்ணாம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புங்க. அவர் போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்காரு, பேசாம போங்க. நானும் அவனை வெட்டிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிருக்கேன். கிளம்புங்க சொல்றேன்ல. கேட்டையா விடு கேட்டையா அவனை. உன் புள்ள குட்டி சொந்த பந்தம் எல்லாம் வெளில தானே இருக்கு, அங்க போய் பாத்துக்கிறேன். வாங்கடா போங்க போங்க. என் புள்ள குட்டி மேல கைய வச்ச உன்னை கருவுறுத்துறேன்டா. சும்மா இருங்க. என்ன இப்படி பேசிட்டு போறாரு? இப்ப என்னையா பண்ணலாம்? நீங்க அண்ணாச்சியை பாத்துக்கோங்க, நான் ஊருக்குள்ள போறேன். கேட்டையா அவனை விட மாட்டேன்.